ஸ்வேதா, எங்கேடி கிளம்பிட்ட? எங்கே போகிறேன் வாரம்ங்கிறது அந்த அம்மாட்ட சொல்கிறதே இல்லை. அம்மா வீட்டில் ஒருத்தி இருக்கம்னு நினப்பு இருக்கா இல்லையா? என்னை ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்லை. அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருன்னா நீனும் அதுக்கு தக்கதானே பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மாவை பார்த்தா பாமா தெரிலையாடி. யாரும் எதுவும் சொல்கிறதே இல்லை. வீட்டில் சாப்பிட்றதும் இல்லை. அங்கே போயிட்டு கொட்டிக்கிறதுக்கு. சும்மாதாம்மா வெளியில் போகிறேன். ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போனால் என்ன பண்ண போகிறேன்? இல்லை சொல்லாமல் போனாதே என்ன பண்ண போகிறேன்? எங்கள் மேலே அப்படியே அக்கறை இருக்க மாதிரி தான் பண்ணுறேன். அதிசயமாக இன்னைக்கு வந்து கேட்குற. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? இந்த அம்மா வாழ்கிறதே உங்களுக்காக தானே, பிள்ளைங்களுக்காக தானேடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து இப்படி கேட்குற? எல்லாம் அந்த அவள் பண்ணுற வேலை தான். நாங்கள் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் யாரும் இல்லை, நீ மட்டும்தான். என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற? ஆமாம்மா, நீ மட்டும்தாம்மா காரணம். முன்னாடி மாதிரியா இருக்க? முன்னாடி தான் ஏதாச்சும் வெடுக்குன்னு பேசினாலும் அப்புறம் பாரு நினைப்பேன், சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்பேன். ஆனால் இப்போ எங்கே எங்களை பற்றி நினைக்கிறதுக்கெலாம் உனக்கு நேரம் இருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த மித்திரா சொல்கிறத நீ வேத வக்க நினச்சிக்கிட்டு இருக்க. பெத்த பிள்ளைய கட்டின புருஷன் வீட்டுக்கு வந்த மருமக இவங்க தான் முக்கியம்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கியா? நாங்களாம் வேணான்னு தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த மித்திராவை தானே இந்த வீட்டில் இன்னும் வச்சுருக்க. நீ பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மித்ரா அந்த வீட்டில் இருக்கணும்ல. என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற? நான் காரணம்ங்கிற எல்லாத்தையும் என் தலைமையில் தூக்கி போட்டால் எப்படிம்மா? எல்லாம் அந்த சாதனை வந்தனால தானே. அதனால தாம்மா அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு. மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா உங்கள் அண்ணனும் நல்லா இருப்பேன், உனக்கும் நல்லா செய்வா, என்னையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்குவாம்மா. அதனால தாம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் உங்களுக்காக தாம்மா. என் சுயநலத்துக்காகவா பண்ணுறேன்? காசு பணம் இருந்தால் நானும் அனுபவிக்க போகிறேன், போகும்போது கொண்டுட்டா போகிறேன். உங்களுக்கு தானம்மா ஆகும். அந்த காசு பணத்தை வச்சு என்னம்மா ஒன்று போகிறோம்? நீ கொண்டு போக மாட்டா சரி, நாங்கள் கொண்டு போக போகிறோம்மா? நாங்களும் கொண்டு போக மாட்டோம்ல. சாதனை அண்ணி என்னம்மா உனக்கு கெட்டவங்களா தெரியுறாங்க? உன்னை ஒரு வார்த்தை இவ்வளோ பேசியிருக்கே, நீ உன்னை ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருப்பாங்களா? இல்லை இல்லை, ஆனால் அவங்க கெட்டவங்க. ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அதனால அவங்களுக்கு உன் பார்வையில் கெட்டவங்களா தெரியுறாங்க. ஆனால் மித்ரா பணக்காரின்னு சொல்கிறா, அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் உனக்கு நல்லவளா போயிட்டால. எல்லார் வாழ்க்கையும் அவதே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீ தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையும் இப்போ அவ கையில் தான் இருக்குது. அதுக்கு நீ தலையாற்றி இல்லை. அந்த பையனும் நல்லவனா எப்படி என்னன்னு கூட தெரியாது. காசு இருக்குன்னு சரி வர சொல்லுன்னு சொல்லிட்டேன். எப்படிம்மா இப்படிலாம் பண்ணுற நீ? இல்லை ஸ்வேதா, மித்ரா உன் நல்லதுக்காக தானம்மா சொல்கிறா. சரிம்மா, இவ்வளோ தூரம் நீ மித்ராக்காக பேசுறியல்ல, நான் உன்ட்ட ஒன்று கேட்கவா? என்ன ஸ்வேதா? மித்ரா பணக்காரி தானே சொல்கிறா. இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் போல் வீட்டுக்கு கூட்டி போக சொல்லு. அவள் வீட்டுக்கு கூட்டி போய் அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, அவளுக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் இங்கேயே இருக்கட்டும். ஒருவேளை அவள் பொய் சொன்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அது அப்படிலாம் அவள் பொய் சொல்ல மாட்டாமா. அவளுக்கு பொய் சொல்ல வேண்டிய நிலைமையும் வராதுல்ல. அவள் எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? சரி, பொய் சொல்லலன்னே வச்சுக்குவோம். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு. அப்போ தெரியும் உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. அவன் இந்த வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்கானா? கார்த்தியனன் எப்படியாச்சும் மறைக்கலான்னு பார்த்தா அது முடியலை. இப்போ அந்த குடும்பத்தை எப்படியாச்சும் நாசமாக்கலான்னு பார்க்குறா. அதுக்கு தான் இந்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. நீ கேட்டு பாரு, கண்டிப்பாக அவன் முடியாதுன்னு தான் சொல்லுவாள். மித்ரா அப்பெல்லாம் சொல்ல மாட்டா, கூட்டிகிட்டு போயிடுவா. நான் தான் இது வரைக்கும் கேட்கல, எனக்கும் இது தோணவே இல்லை. இன்னைக்கு கூட்டி போக சொல்கிறேன். சரி சரி கேளு, அப்போ தெரியும் உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. நான் இப்போ அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் வருவேன். வந்தால் வருவேன், இல்லைன்னா நாளை கழிச்சு தான் வருவேன். நீ எப்போ அந்த மித்ராவை ஒழிச்சு கட்டியோ அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லாவும் இருக்கும். நாங்களும் உங்ககிட்ட சகஜமாக பேசுவோம். அது வரைக்கும் நீ இப்படியே இரு. அவள் தானே வேணும்னு இருந்த, இப்போ மட்டும் யாரும் பேசலைன்னு ஃபீல் பண்ணுற. எல்லாரோட அருமை உனக்கு இனிமேதான் தெரியும். சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாற்றி இல்லை. நீ நல்லா அனுபவமா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்க போல. இப்போ தானே புரியுது நாங்களாம் இல்லாதது. அதான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் நாளானா தெரியும், நான் வரேன். அப்புறம் உன் மருமக இருக்காளே சாதனை அண்ணி, எப்போ போனாலும் உன்னைய கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களா என்ன எப்படி ஏதுன்னு. அவ்வளோ பண்ணியும் அவங்க உன்னை பற்றி நினைக்கிறாங்க பற்றியா? ஆனால் நீ அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பண்ணு. என்னது, எல்லாருமே மித்ராவை கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவளும் தான் நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லை. பணக்காரின்னு வாயால் தானே சொல்கிறாளே தவிர ஒரு இடத்த கூட கூட்டிகிட்டு போய் காமிச்சதே இல்லை. யாரோடையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் இல்லை. அந்த பையனும் அப்படி தான். ஸ்வேதா சொன்ன மாதிரி ஒருவேளை பொய் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? இன்றைக்கி கூட்டிகிட்டு போக சொல்லிட வேண்டியதான், வரட்டும்.
என்னங்க ஆண்டி இங்கே தான் நிற்கிறீங்களா? உங்கள்கிட்ட பேசலான்னு இருந்தேன். நல்ல வேலை. என்னாச்சு ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நானே கொஞ்சம் பேசலான்னு தான் இருந்தேன். ஆமாம், நீ என்ன சொல்ல வந்த? இல்லை ஆண்டி, நான் சொல்லியிருந்தேன்ல ராகுல், அவன் இன்னைக்கு ஈவினிங்காக கோயிலுக்கு வரேன்னு சொன்னான். நம்ம கோயிலுக்கு போயிடலாமா? இங்கே வந்தால் தான் அங்கிள் ஏதாச்சும் குட்டியை கிளப்பி விட்டுறாரே. இன்னைக்கு சாயங்காலம்மா மித்ரா, இன்னைக்கு வேணாம்மா, நாளைக்கு வர சொல்லு, பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் முக்கியமான ஒரு வேலை, முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இப்போவே கூட போகலாம், சாயங்காலம் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க? முக்கியமான இடத்துக்கா? சரி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி போகலாம் வாங்க. ஆனால் எங்கேன்னு சொல்லவே இல்லையே நீங்கள். வேறு எங்கேயும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்கு தான். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி போகிறோம். உங்கள் வீட்டையும் நான் பார்க்கணும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீனும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரில, அதே நானே கிளம்பிட்டேன். உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் பேசிட்டு அப்படியே உங்கள்கிட்ட இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சரியா? கிளம்புறதா கிளம்பு போ. எங்கள் வீட்டுக்கா? ஆண்டி என்ன திடீர்னு கேட்குறாங்க? கேட்டாங்க, அதோட மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் கேட்குறாங்களே, நான் எந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்? எங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போனால் 4 ஓடுதே இருக்கும். அதை பார்த்தா அவ்வளோதான், நம்மளை தொலைச்சி கட்டி போடுவாங்க. இவ்வளோ நாள் பொய் சொன்னியான்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? திடீர்னு எதுக்கு இப்படி இருந்துச்சு? இந்த ஸ்வேதா தான் ஆண்டிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தா. அவள் பார்த்தா வேலையாக தான் இருக்கும், நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னு இப்படிலாம் பண்ணுவா. நான் இப்போ எப்படி தப்பிக்கிறது? ஆண்டிக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணுமே. என்ன மித்ரா யோசனையாகவே இருக்க? கிளம்பு போகலாம். இல்லைங்க ஆண்டி, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னொரு நாள் நம்ம போகலாமா? இல்லை மித்ரா, நீ என்ன காரணம் சொன்னாலும் இன்றைக்கி போயே ஆகணும். இப்படி சொல்லி சொல்லி நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நானும் மறந்துடுறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ பணக்காரி இல்லையோ? அப்போ உண்மையாகவே என்னங்க ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? டைம் இல்லை, அதனால் உங்களை கூட்டிகிட்டு போகல. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இருக்கனால தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம போகலாம், கிளம்பு. ஆண்டி முக்கியமான மீட்டிங் ஆண்டி. இந்த கம்பெனியில் இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்கேன். இப்போ லீவு கேட்டால் என்ன பண்ணுறாங்களோ தெரியல. சும்மா நான் லீவு கேட்டாலும் பரவாயில்ல, முக்கியமான மீட்டிங் வேறு இருக்கும், திட்டுவாங்க. அப்படியா மித்ரா? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நீ உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போ, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ மீட்டிங் இருந்தால் போ, ஈவினிங் போல் வா. நான் பார்த்துட்டு அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வரலாம். சரியா? இந்த ஆன்டி நம்மளை இன்னைக்கு சும்மா விட மாட்டாங்க போலயே. ஒரு முடிவோட தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் மாட்டினானா எப்படியாச்சும் நம்ம தம்பியவாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். பார்த்தா நம்ம குட்டு அதுக்குள்ளே வெளியில் வந்துடும் போலயே. இப்போ என்ன பண்ணுறது? இந்த கடவுள் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாரோ? ஏதாச்சும் ஒரு நல்லதாச்சும் எனக்கு நடத்தி கொடுக்குறாரா? எதுவுமே நடத்தி கொடுக்க மாட்டேங்கிறாரு. என் தம்பிக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை. இந்த ஆண்டி இந்த ஸ்வேதா கிளப்பி விட்டுட்டு பார்க்குற வேலையை பாருவே. நேற்று நம்மள அவள்கிட்ட பேசணும்ல, அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான். என்னம்மா மித்ரா, அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு நீ கிளம்பு. இல்லைங்க ஆண்டி, நானும் உங்கள் கூடயே வாரேன். லீவு பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நான் லீவு போட்டுக்கிறேன். இல்லைம்மா, நீ அவசரம்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் ஹாயாக சுற்றி பார்த்துட்டு எங்கெங்கே இடம் இருக்குன்னு கேட்டு சுற்றி பார்த்துட்டு நான் பாட்டுக்க வரேன். சரியா? இல்லைங்க ஆண்டி, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். பரவாயில்லையே, நம்ம அழகாக தான் இருக்கோம் போலையே. பொண்ணுங்க நம்மளை சைட் அடிக்கும் போதே தெரியும் நம்ம அழகு தான். இருந்தாலும் இந்த கருப்பு இருக்கே மூஞ்சில, அதனால பிடிக்காதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம அழகாக தான் இருக்கோம். மீராவை லவ் பண்ணிட்டோம், அவசரப்பட்டுட்டோமே. இல்லைன்னா இன்னும் அழகழகான பொண்ணுங்கள்லாம் வந்திருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் தலை எழுத்து. இந்த மீராவை தான் கட்டிக்கணும் போல். வாழ்க்கை பூரா அவன் கூட தானா. அதுக்கப்புறம் சைட் அடிக்க கூட விட மாட்டான். என் அழகு பூரா வீணாக போகுது. நேரம் இந்த ராட்சசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அந்த ராட்சசி உங்கள் பின்னால் தான் நிற்கிறா. அப்படியே கண்ணாடியை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியா சைட் அடிப்பீங்க? உங்களை நீங்களே சைட் அடிப்பீங்களா? சீ, கேவலமா இல்லை? அடியே மீரா, நீ எப்படி வந்த? பாத்ரூம்குள்ள எதுக்கடி வந்த? இப்ப நீ ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கொஞ்சமாட்டும் மேனர்ஸ் இருக்கா? எனக்கு அப்படின்னு திடுத்துப்புன்னு வந்துட்டேன். யாரை கேட்டு நீ உள்ள வந்த? என் அழகை ரசிக்கிறதுக்கு வந்தியா? கேட்டிருந்தா நானே விட்டுருப்பேன்ல, இப்படி தெரியாமையா வருவேன்? கதவை திறந்து போட்டுக்கிட்டு குளிச்சா அப்படி தான் வருவோம். இவங்க பெரிய ஆண் அழகுன்னு இவங்க குளிக்கிறது பார்த்து போட்டாங்க. டவல் கட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இல்லையில. அடியே, நான் குளிக்கும் போதா வந்து பார்க்குற? இதுவே நீ குளிக்கும் போது நான் வந்து பார்த்தா என்ன பண்ணுவேன்? நான் ஒன்று உங்களை மாதிரி திறந்து போட்டுலாம் குளிக்க மாட்டேன். நான் நல்லா தாப்பா போட்டுட்டு தான் குளிப்பேன். நீங்கள் தான் திறந்து போட்டு குளிக்கிறீங்க. யார் வருவாங்கன்னு?
இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் சந்தேகம் தான். தாப்பா போடாம குளிச்சாலும் சந்தேகமாடி. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், யாரு வரப்போறா? அதனாலதான் அந்த கதவு நான் லாக் பண்ணலையா. ஆத்தாடி, இத்தனை நாள் அப்படிதான் குளிச்சனானா? எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு தெரியலையே. சரி, பார்த்துட்டு போட்டோம், காசா பணமா. ஆமாம் ஆமாம், யார் பார்த்துட்டு போனா என்ன, ஃப்ரீ ஷோ தானே. அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. சாருக்கு அவ்வளோ அழகா இருப்போம் நினைப்பா. ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் அழகு தாண்டி, அது உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன? ஆமா, என்ன மேக்கம்லாம் பல்லப்பா போட்டு ஆள் சூப்பராக வேற வந்திருக்கீங்க. இந்த பாத்ரூம்குள்ளே வேற வந்துட்ட. உன்னை விடுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஏய், நான் சும்மாதேன் கதவு திறந்து கிடக்கே ஆளை காணுமேன்னு வந்து உள்ளே பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்காகலாம் வேறு எதுவும்லாம் இல்லை. நான் பாருங்க குளிச்சு ரெடியாகி வந்திருக்கேன். நீங்கள் போய் சட்டையை மாட்டிட்டு வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இல்லை செல்லக்குட்டி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கணும். இன்னைக்கு பார்வை வாய்ப்பு அதுவா வந்து அமைஞ்சிருக்கு. எப்படா இந்த வாய்ப்பு வரும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தானா அப்படின்னு எங்கிட்டே இருந்தேன். கடவுளாக இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. அதை நான் விடுவேனா சொல்லு? ஏய் மாமா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான். நீ ரொம்ப நல்ல பையன் நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். நீ ஏதாச்சும் பண்ணின்னு வச்சுக்கவே, நான் அப்புறம் கத்தி ஊரை கூட்டிடுவேன். நீ என்ன வேணா கத்திடி, அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் உன்னை உள்ளே வர சொன்னது? இப்படி மேக்கப்போட வந்தேன்னா மாமா மனசு தடுமாறாதா? இப்போ கூட பாரு, நான் தான் குளிச்சிருக்கேன். என்னோட சோப்பு ஸ்மெல்லை விட உன்னோட ஸ்மெல்லு இப்படியே ஆளை தூக்குது. மாமா, நீங்கள் வேறு ஏதோ மூடில் இருக்கீங்க, நான் போயிட்டு வரேன். நான் வெளியில் போய் உட்காரேன், நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. சாரி செல்லக்குட்டி, இனிமே உன்னை விடுறதா இல்லை. என் மூடு எப்போவோ மாறிடுச்சு. மாமா, இதெல்லாம் தப்பு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் என்னடி தப்பு சரியில்லாம் அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு 2 பேரும் ஒன்றா குளிக்கிறோம், அவ்வளோதான். ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரு மாதிரியாக வருது. நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் போகிறேன். இல்லை செல்லக்குட்டி, இன்னைக்கு நீ இன்னும் என்னை குளிப்பாட்டி விடுற, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன், சரியா? நான் இப்போ உள்ளே வந்தது தப்பாக போச்சு. நான் வந்தேன் பாருங்க, என்னை சொல்லணும். யாரு உன்னை வர சொன்னது? நானா வர சொன்னேன்? இப்போ நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்கு முத்தம் கொடுக்குறீங்க? அப்படிதான் எனக்கு தோணுச்சு, கொடுக்குறேன். இவ்வளோ பக்கத்தில் நிற்கிற, முத்தம் கூட கொடுக்கலைன்னா எப்படி? மாமா ப்ளீஸ் மாமா, தெரியாமல் வந்துட்டேன், என்னை விட்டுருங்க. சாரி செல்லக்குட்டி, என்னால் உன்னை விட முடியாது. விடுற ஐடியாவும் இல்லை. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அத்தையும் மாமாவும், உங்கள் அத்தையும் மாமாவும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வருவோன்னு உங்களை கூட்டிகிட்டு வரக்கு தான் என்னை அனுப்பிச்சாங்க. போகலைன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். என்னடி பயமுறுத்துறியா? என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன்டி. நிஜமாதாப்பா, இன்னைக்கு குலசாமி கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அடியே போடி, நீ முதல்ல வந்து மூடை எடுத்துப்புட்டு இப்போ கோயிலுக்கு போகணும் அதுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ ஒழுங்கா, நான் கிளம்பி வரேன். அந்த பையன் இருக்கு, இருந்தா சரி. அப்புறம் மாமா, நான் சும்மா சொன்னேன், இன்னைக்கு கோயில் போகலையா, நான் 2 நாள் கழிச்சு தானே, அதை சொல்ல தான் என்னை அனுப்பிச்சாங்க. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், கிளம்பி வாங்க. அடியே, என்னை ஏமாத்திட்டா போற. இருடி, இன்னொரு நாள் மாட்டாமல போயிடுவேன், அப்போ வச்சுக்கிறேன். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் எப்படி நழுவுறதுன்னு ஐடியா கிடைக்கும்னே தெரியல. நமக்கு அந்த நேரத்தில் எதுவும் யோசிக்க தோண மாட்டேங்குது. எப்படி யோசிச்சு ஓடிட்டா பாரு. வரட்டும். இந்த ராகுல் என்ன இன்னும் காணோம்? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணுமே. வாங்க ராகுல். என்ன ராகுல் இவ்வளவு நேரம்? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு தெரியுமா? வரலன்னா வரலன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லை ஸ்வேதா, கொஞ்சம் மனசு சரியில்லை. எதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொன்னது என்னாச்சு? இல்லை ஸ்வேதா, ரெசிஸ்டர் மேரேஜ்லாம் வேணாம். சித்தி என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வரும்? நான் பேசாமல் பிரியாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சித்தி என்கிட்ட இப்போ ஒழுங்காக கூட பேசுறது இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னால் தானே. எனக்காகவே வாழ்ந்தாங்க அவங்க, கல்யாணம் கூட பண்ணிக்காமல் வாழ்ந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? நம்ம லவ்வையாச்சும் தியாகம் பண்ணலாம்ல. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் ஸ்வேதா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். உன்னை மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? யதார்த்தத்தை புரிஞ்சு தானே நடந்துக்கணும். நானா லவ் பண்ணியிருக்கவே கூடாது. எங்கள் சித்தி தான் சொன்னாங்க, யாரை லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு. அந்த தைரியத்தில் தான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசிட்டேன். சாரி ஸ்வேதா, என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காத. என்ன ராகுல் சொல்றீங்க? பிரிஞ்சிடலாம்னு எப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது?
வேற என்ன ஸ்வேதா பண்றது? சித்தியும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க சின்ன குழந்தை மாதிரி. அவங்க தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்ப நம்ம தானே விட்டு கொடுக்கணும். சித்தி பாவம் ஸ்வேதா, எனக்காகவே வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? ப்ளீஸ் நீ என்னை புரிஞ்சுக்க. அதை சொல்லலான்னு தான் வந்தேன். ஃபோன்லேயே சொல்லியிருப்பேன், ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வந்தேன். இனிமே நீ பார்க்க வராத, ஃபோன் பண்ணாத ப்ளீஸ் ஸ்வேதா. இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பிரியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனி யாரையாச்சும் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. சாரி ஸ்வேதா. ராகுல், உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா நீங்க சித்தி சித்தின்னு இவ்வளவு உருகி உருகி பேசுறீங்களே, அந்த சித்தி உங்க பாசத்துக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க சித்தி நீங்க நல்லவங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நல்லவங்கலாம் கிடையாது. அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா, சும்மா அவங்க மேல அவார்டமா பழி போடாத. என் சித்தியை பத்தி எனக்கு தெரியும். அவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்காண்டி அவங்க மேல இப்படிதான் பழி போடுவியா? இல்ல ராகுல், நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்கள நீங்க நம்பாதீங்க. ஸ்வேதா, மறுபடியும் இந்த மாதிரி பேசினு வச்சுக்கவே நான் சும்மா இருக்க மாட்டேன். பல்லாருன்னு ஒன்று விட்டுருவேன். எங்க சித்தியை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. எங்க சித்தி தான் எனக்கு முக்கியம். நீ யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க. இனிமே நீ பார்க்கவோ பேசவோ வராத. பிடிக்கலன்னு சொன்னா எங்க சித்தியவே தப்பா சொல்லுவியா? எனக்காக வாழ்ந்திருக்காங்க, எனக்காக அறுபாடுபட்டவங்க. அவங்கள தப்பா சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது? உன்னை வேணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான். இல்ல ராகுல், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஸ்வேதா, நீயே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் சித்தியை பற்றி எனக்கிட்டே இப்படி சொல்றீன்னா அப்ப மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லுவ? நல்ல வேலை நீ வேணாம். எனக்கு சித்தி பார்க்குற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் தான் எங்கள் சித்தியை நல்லா பார்த்துக்குவா. எல்லாரையும் விட எனக்கு என் சித்தி தான் முக்கியம். உன்னைய விடவும் அவங்க தான் முக்கியம். நான் வரேன். இனிமேல் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. அதை சொல்கிறக்காண்டி தான் வந்தேன். ஆனால் எங்கள் சித்தி மேலே நீ பழி போடுறீல்ல. வேற யாரையாச்சும் இருந்தா கண்ணை நேரம் பழுத்திருக்கும். நீ நான் இருந்தக்கண்டி தப்பிச்ச. இந்த ராகுல் ஏன் நான் என்ன சொல்ல வர்றோம்னு தெரியாம இப்படி போறாரு. உங்க சித்தி மேல நம்பிக்கை வைக்கலாம், பாசம் வைக்கலாம். ஆனா அவங்க உண்மையா இருந்தா அது வைக்கிறது பூரா கரெக்டு தான். அவங்க நல்லவங்களா இருந்தா நானே அவங்க பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விலகியிருப்பேன். ஆனா அவங்க தான் நல்லவங்க இல்லையே, ஏமாத்திட்டு இருக்காங்க. அதையே இந்த ராகுலுக்கு புரியவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அவர் வாட்டுக்கு போறாரு. சித்தி மேல அவ்வளோ நம்பிக்கை, நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. எப்படியாச்சும் ராகுலுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நினச்சேன். சரி, ப்ரூவ் பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே சொல்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. சொன்னாலும் அவங்க கேட்குற மனநிலைமையில இல்லை. அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னே தெரியலையே. யாரையுமே நம்பக்கூடாது, எல்லாரையும் நம்பினதான் தப்பு. இருந்தாலும் என்னோட ராகுல் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ ஒரே செகண்டில் எல்லாரையும் விட எனக்கு சித்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் இதை சொல்லுவேன்? யார்கிட்டையும் சொல்ல கூட முடியாதே. வாழவே பிடிக்கல. இந்த நிமிஷமே செத்தா கூட நிம்மதியாக செத்துருவேன். சாவு கூட நம்ம நினச்சா வராது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. இப்போ ராகுலுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்னை கல்யாணம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ராகுல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிரியாவெல்லாம் கல்யாணம் பண்ணால் ராகுல் வாழ்க்கை அவ்வளோதான். பாவம் சித்தி அவள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்படி ராகுலுக்கு தெரியப்படுத்துறதுன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டு. நல்லவங்களை மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. நல்லவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா? ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுப்பா. ராகுலுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் கடவுளே அருள் புரியணும். உங்களுக்கு எனக்காண்டிலாம் வேண்டலை, என்னையும் ராகுலையும் சேர்த்து வைங்கன்னா நான் சொல்லலை. அவருக்கு உண்மை தெரிஞ்சால் போதும். அப்புறம் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரே என்கிட்ட வந்துடுவார். அவருக்கு உண்மை தெரியணும். அதுக்கு மட்டும் ஏதாச்சும் வழியை காமிங்க. நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. எங்கிட்டாச்சும் போயிடலாமான்னு கூட தோணுது. ஆனால் என்னோட ராகுல் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலையே.